ஹாய் ஹலோ வியூவர்ஸ். டெய்லி என்ன புது புது டாபிக் என்னென்னா பார்த்துட்டு வரோம். டெக் இன்ஃபர்மேஷன்ஸு, ஹாலிவுட் மூவிஸு, அதுக்கப்புறம் பயோகிராஃபி, அதுமாரி வீடியோஸ் என்னென்னா போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீமன்ஸ் பேசுனா ஹாலிவுட் மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை 5 to 8 ரேட்டிங் வந்த ஒரு 5 படத்தை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பர்சனலைசேஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஆளும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா ட்ராக் மீ டு த ஹெல். 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஒரு டீமன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வயசான லேடி வேஷத்தில் என்னென்னா ஒரு பொண்ணுக்கிட்ட என்னென்னா ஹெல்ப் கேட்குது. அவங்க என்ன செய்ய என்ன மறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொடிய சாபம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்துட்றாங்க. அதாவது நீ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே துன்பப்பட்டு என்னென்னா நரகத்தை என்ன தள்ளப்படுவேன்னு என்னென்னா ஒரு சாபம் என்ன கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா பின்தொடர்ந்து வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட கதை இது தமிழ் டப்பில் தான் இருக்குது. செகண்டாக நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர். இது என்ன 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஹீரோட அப்பாவுக்கு என்ன கேன்சர் நோயால் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இறக்குற ஸ்டேஜில் என்ன இருப்பாங்க. அப்போ ஒரு டீமன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா போட்டுப்போம், நான் உங்கள் அப்பா வேணால் காப்பாற்றுறேன், ஆனால் உன் ஆத்மா என்னன்னா எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அது என்ன ஹீரோ என்ன ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அப்புறம் என்னன்னா அவங்க அப்பா என்ன உயிர் பழிச்சு என்ன வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோட ஆத்மா என்னன்னா அவங்களுக்கு என்ன அடிமையாக ஆகிடுது. அவங்க சொல்கிறதான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் தமிழ் டப்பில் தான் இருக்குது. நம்ம மூணாவதாக பார்க்க வர படம் பார்த்தீங்கன்னா டெட் சைலன்ஸ். 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஒரு வீட்டுக்கு என்ன ஒரு பாக்ஸ் என்ன வருது. அந்த பாக்ஸை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே என்ன ஒரு பொம்மை என்ன இருக்குது. அந்த பொம்மை எப்போ நம்ம வீட்டுக்கு என்ன வந்துச்சு என்ன விசாரிச்சு என்ன பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சூனியக்காரோட பொம்மை அது. அந்த பொம்மை யார் வச்சுருக்காங்களோ அந்த சூனியக்காரன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளனா இறந்து போயிடுவாங்கன்னா தெரிய வருது. என்னடா ஒரு பொம்மை வச்சுருந்தாருன்னா இப்படிலாம் நடக்குமான்னு விசாரித்து பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மெரிசான அந்த சூனியக்காரினா இந்த குடும்பத்தால் கொல்லப்பட்டதான்னு தெரிய வருது. அந்த குடும்பத்தில் என்ன ஹீரோ தான் கடைசியான ஆள். அவங்களோட ஒய்ஃப் என்னன்னா அந்த சூனியக்காரி என்னன்னா கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த படத்தோட ஸ்டோரி இது என்ன தமிழ் டப்பில் தான் இருக்குது. நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா டிமானிக். இது என்ன 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜேம்ஸ் பாண்ட் மூவி தான் இதுவும். இந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஒரு ஆவியெலாம் பற்றி ரிசர்ச் பண்ணுற, அதாவது டிமானிஸ்டின்னு சொல்கிற ஒரு கேங் என்னென்னா ஒரு 10 கொலை நடந்த ஒரு வீட்டுக்கு என்னென்னா போகிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து என்ன போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா ஆவியெலாம் அழைச்சி என்னென்னா பேசுகிறாங்க. பேசுன அப்புறம் என்னென்னா அந்த ஆவி என்னென்னா ஒவ்வொருத்தவங்களையும் என்னென்னா கொல்ல என்னென்னா ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவனா இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி இது என்ன சும்மா பயங்கரமாகவே இருக்கும். எனக்கு மூவினே சொல்லலாம். இது என்ன தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த ஓமன். இது என்ன 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னென்னா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குழந்தை என்னென்னா பிறக்க போகுது. அவங்க குழந்தை என்னென்னா இறக்க வச்சு ஒரு சாத்தானா குழந்தை என்னென்னா பிறக்குது. பிறந்தப்புறம் அவங்க வளரனா தெரிய வருது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அந்த குழந்தை என்னென்னா கொல்ல பார்க்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு சேர்ந்த எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் என்ன வருது. அதுக்கப்புறம் ஒரு பாதிரியார் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வேணால் உங்களோட குழந்தை இல்லை, அது ஒரு சாத்தான், அது என்ன கொன்னுடுங்க என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னு என்ன விசாரிச்சு என்னன்னா பார்த்தா இது அவங்களோட குழந்தை இல்லை என்னென்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் என்னென்னா பண்ணுறாங்க. பண்ண அப்புறம் பார்த்தா அவங்க குழந்தைய யாரோ கொண்டு இருக்காங்க என்னென்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட கதை இது தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே பாய்.